ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மிக உயரமான விட்டல் ருக்மணி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கும்பகோணம் டு ஆடுதுறை ஹைவேல மிக பிரம்மாண்டமாக 132 அடியில் பார்க்குறவங்கள கவர்ற மாதிரி பயங்கர பிரம்மாண்டமாக தான் இது மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா கவிஞர்கள், கலைஞர்கள் அவங்களோட அந்த ஃபோட்டோஸ்லாம் பிரிண்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கடவுள் தான் உள்ள கர்ப்ப கிரகத்தில் இருப்பாங்க, விட்டல் ருக்மணி 2 பேரும். இந்த கோவில் மகாராஷ்டிரா தென் சவுத் இந்தியா 2 பேரோட அந்த கட்டடக்கலை அமைப்பில் தான் கட்டியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ஒரு தடவை கும்பகோணம் போகும்போது இந்த கோபுரத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகி தான் வீட்டில் கம்பல் பண்ணி நான் அழைச்சிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஹைவேல இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கையான சுற்றுப்புற சூழலில் அமைச்சிருக்காங்க. இது பின்னாடி 1000க்கும் மேற்பட்ட பசுக்கள் உள்ள கோசாலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல நூறுக்கணக்கான நார்த் இந்தியன் மாணவர்கள்லாம் தங்கி இங்கே படிக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள மாதிரி குடில்லாம் வச்சு அழகாக ஒரு குளம் எல்லாமே வச்சு வேத பாடசாலை உள்ளே இயங்கிட்டு தான் இருக்குது. உள்ளே என்டர் ஆகும் போதே பெரிய காவல் தெய்வம் 2 சைடும் காவல் சாமிகள் கையில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட காவல் தெய்வம் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சரி, ஓகேன்னு இங்கே உள்ளே போகும்போது நமக்கு மொபைல் அலௌடு இல்லை, அதனால கேப்சர் பண்ண முடியல. கையில் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்கே இந்த கோவிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பைசா எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கொடுக்குற ஃபண்டு, நன்கொடை இதுலேருந்து தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அங்கே போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் பிரசாதம் ஏதாவது ஒரு நைவேத்தியம் பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. அது சாமி உள்ள சூப்பரா இருந்துச்சு. குஜராத் ஸ்டைல், நார்த் இந்தியன் ஸ்டைல் நல்லா இருக்கு. விட்டால் ருக்மணி இது கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்தாங்க, எல்லாருமே கொடுக்குறாங்க. இதுதான் கோவிலோட என்டையர் லுக்கு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது 1998 இதை கட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கோவிலில் கர்ப்பகிரகம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், வசந்த மண்டபம் இது 4மே இருக்குது. வசந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2000 பேருக்கு மேலே தங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மண்டபம். சூப்பராக இருந்துச்சு. அதில் இன்னுமே தங்கி பஜனை, உபன்யாசங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் கோசாலைக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விட்டால் ருக்மணி சர்வ வித்யாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேத பாடசாலை இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பசங்க நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே தங்கி படிக்கிறாங்க. அவங்க குளிக்கிறதுக்கு, அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு, குளிக்கிறதுக்குன்னு தனியாக அழகான ஒரு குளம் அது உள்ளேயே இருக்குது. சின்ன சின்ன குடிலாம் அழகழகாக வச்சுருந்தாங்க. இதுதான் உள்ளே இது பசங்களே நல்லா செல்ஃபாக சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே அவங்களோட பஜனைகள், அந்த ரொட்டீன் ஒர்க்கை பார்க்குறாங்க. இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம கோசாலைக்கு போக போகிறோம். எங்கே இருக்குன்னு ஆக்சுவலி தெரியல. அங்கே 2 பேர் உட்காந்துருந்தாங்களா, அவங்ககிட்ட தான் எங்கே இருக்குன்னு கேட்டோம். அது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். கிருஷ்ணர் கையில் புல்லாங்குழல் வச்சுருக்க மாதிரி. இதுதான் நான் சொன்ன குடியில் அந்த புல்லாங்குழல் வச்சுருக்கு இல்லையா, அந்த ஆர்ச்சி, அதை தாண்டின உடனே தான் அந்த கோசாலை இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 16 பெரிய கிருஷ்ணர் சிலைகள் வச்சுருந்தாங்க. எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என் பையனுக்கு ஆதிக்கு லிட்டில் கிருஷ்ணானா ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. லிட்டில் கிருஷ்ணாவில் எப்படி கிருஷ்ணர் இருப்பாரோ அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழைப்பழம் சாப்பிட்றியா? முட்டுவியா? வாழைப்பழம் வேணுமா கேட்டா அங்கே என்ன தெரிகிறது? அங்கே என்ன தெரிகிறது? பாப்பு, பாப்பு எங்க ஓடுற? நம்ம கோசாலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பின்னாடி லாஸ்ட்டாக பிள்ளையார் வச்சு முடிச்சிருந்தாங்க. நம்ம பிள்ளையாரை ஃபர்ஸ்ட்டில் வைப்போம் இல்லையா, இவங்க லாஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. சரி, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோவிந்தபுரத்தோட பேக் சைடில் இருக்கோம். அதாவது எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடத்த கொண்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாலம் கூட இப்போ கட்டினது தான், நல்லா இருக்குது. அது காவிரி ஓட்டின மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்கள். சன் இங்கேன்னு பார்த்தா அந்த கோசாலை தெரியும் உங்களுக்கு. அதோட கோவிலோட கோபுரத்துக்கு தான் நல்லாயிருக்கும். ஹாய் சரண்யா, ரவுண்டிங்லேயே இருக்குங்க சரண்யா. ஆதி ஆதி ரவுண்டிங் பார்த்தீங்க. ஆதி தண்ணினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆதி போய் நிற்கிதுக்கு. அவ்வளோதான், நம்ம டெம்பிளோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக கஜானன பிள்ளையார் வச்சு முடிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா இந்த இடத்த போய் மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஹாப்பியாக இருந்துச்சு திரும்ப வரும்போது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அன்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா வைப்ஸ். தேங்க்யூ.